அழகிய முகம் அவளுக்கென்ன, அழகிய முகம் அவனுக்கென்ன, இழகிய மனம் நிலவுக்கென்ன, இரவினில் வரும் இரவுக்கென்ன, உறவுகள் தரும் உறவுக்கென்ன, உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். இவனுங்க வேற. என்னடா வேணும்? எழுப்புடா அவங்கள. டேய் எந்திரா. என்னடா வசந்து? எழுப்புடா அவங்கள. சிபே டேய் டேய் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் நடத்துறாங்கடா. அதில் ஷார்ட் ஃபிலிம் இருக்கான், எடுப்போமா? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கடா. என்ன ஏதாச்சும் சொல்லுங்களேன்டா. ஏய் நீயா? என்னடா ஆளுக்கு ஒரு பக்கம் நிக்கிறீங்க? வாங்கடா. கேட்டிருந்தேங்கடா. எடுப்போமா? எப்படி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்லை நானே சொல்லி முடிச்சிருவோமா? என்ன எடுக்கிறலாம் சரிடா. எதை பற்றி எடுக்கிறது? சோசியல் அவேர்னஸ் பற்றி எடுக்கலாம்டா. இவர் காந்தி, இவர் நேரு சோசியல் அவேர்னஸ் எடுக்கிறாங்க. சரி விட்டு விட்டு. நம்ம டிசர்ட்டுக்கு ரொமான்டிக்காக அதை எடுத்துருவோமா? நீர் காதல் மன்னன் தான், இங்கே வேண்டாம். ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எடுப்போமாடா? ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியா? நீ நட்புக்காக உயிரை கொடுக்குறவன் தான் சரியா? நண்பன் மாதிரி 1000 படம் வந்துடுச்சு. வேற வேற வேற. ஏன்னா அமைதியாக இருங்க. சாமி நீட்டாக ஹாரர் வச்சு எடுத்துருவோம். ஹாரரா? வேணா ஹாரர் பார்த்து பயப்படுறான் ப்ரோ. நீ வேற ஏன் ப்ரோ? வேற மாதிரி பண்ணலாம், பார்த்துக்கலாம் ப்ரோ. ஏய் உனக்கு ஓஜ போடலான்னு ஆசையாக இருக்கட்டும் ரொம்ப நாள். சாம ஓஜ போடலான்றோமா? விளாண்டலாம். விளாண்ட மாதிரி இருக்கும், ஷார்ட் ஃபிலிம் எடுத்த மாதிரி இருக்கும். முடிச்சிடலாம். ஆ ஏய் ஹாரர் கான்செப்ட்லாம் ஓகேடா. யாரு கதை ரெடி பண்றீங்க? நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ ரெடி பண்ணவனுக்கு எனக்கு கதை ரெடி பண்ண தெரியாதா? பண்ணிடுறியா? ரெடியாக இருக்கும். சரி ஓகே. போலாம் முத்து. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும் முத்து. காலையில் ஏதோ ஷார்ட்டிங் அது சொல்கிறேன். அதாவது கதைலாம் ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட கான்செப்ட் என்னன்னா ஓஜோ போட்டு வச்சுக்கலாம். சரி ஓகேவா? ஆர்டர் மட்டும் யூஸ் பண்ணுறேன். யார் யாருக்கு என்ன வரும்னு சொல்லி ஓகேவா? ஓஜோ போடணும். ரோமன் சாம் படம் மாதிரி எடுக்க போறீங்க? நான் சொல்கிறேன் ப்ரோ. ஸோ இப்போ வந்து யாருன்னா கேம் வந்து சாலிக்கு முத்து பயப்படாம பேர் பேசினா ப்ரோ. இது வாடா. கேமராமேன் நீங்கள் தான். ஹாரர் மூவின்னு சொல்றீங்க, கோஸ்ட் என்ன பண்ண போறீங்க? அதுவா? பேய் இல்லைங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். பேய்க்கு என்ன நினைக்கிறேன்னா, நம்ம இதில் ஒருத்தர் வந்து பிராங்க் பண்ணாத ஐடியா வச்சுருக்கு. யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? முத்து தான். கரெக்ட். முத்து தான் இப்போ நம்ம பிராங்க் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, கண்ணா என்ன பண்ணுங்க கண்ணா. பிரியா மெஸ்ல சாப்பாடு அருமையா இருக்கு. நானும் சாப்பிடணும். மீட்டிங் அவ்வளோதானா? ப்ரோ களத்தில் சந்திப்போம். அல்ல பெஸ்ட் ப்ரோ. என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு பேர் தான் ஓஜோ போர்ட். இதை வச்சு நம்ம ஸ்பிரிட்டை இன்வைட் பண்ண போகிறோம். ஸ்பிரிட்னா ஒன்றும் இல்லை, பேய். பேயா இல்லை, பேய் நம்மளே ஒரு பேயா. பயப்படாத சரியா? நம்ம வந்து பேயை இன்வைட் பண்ணுறதுக்காக நம்ம பேயை ஃப்ரெண்டு பிடிக்க போகிறோம். ஸ்பிரிட்டிலே நல்ல ஸ்பிரிட் இருக்குது, கெட்ட ஸ்பிரிட்டும் இருக்குது. அதை கூப்பிட்டு நம்ம அதுக்கு ஃப்ரெண்டாக போகிறோம். இனிமே ஆகிட்டா பார்த்துக்கலாம். கூப்பிடுறேன் கொஞ்சம் கிளாமரஸான பேயா கூப்பிடுறா. அது கல்யாணம் குடும்பம் இருந்துச்சு. சொல்கிறேன். டேய் நாங்களாம் இருக்கோம்ல, அங்கே பாரு எல்லாம் பயங்கரம் உட்காந்துருக்காங்க. நீ ஆனது ஜாலியா இங்கே வந்து உட்காந்து பாரு. சரி எல்லாம் அவங்க ஆள் காட்டி ஆளுங்க. நீங்கள் இப்போ இங்கே நம்ம பேய் இருக்கா இல்லையான்னு கேட்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ நாள் டிலே ஆகும். அது வரைக்கும் யாரும் கையவே இருக்கக்கூடாது.
ஒரு வேளை ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னா பேய் இங்கே இல்லை, இந்த கேம் இதோட ஓவர். ஒரு வேளை இங்கே இருக்குன்னா அது எஸ்ஸுக்கு போய் நிற்கும். சரியா? அது நல்ல பேயா கெட்ட பேயா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா மறுபடியும் சென்டருக்கு வரோம். நம்ம கேட்போம், நீ குட் ஸ்பீட்டா பேட் ஸ்பீட்டான்னு மாற்றி மாற்றி கேட்போம். அது ஒரு வேளை குட் ஸ்பீட்டாக இருந்தால் ஃபுல் மூணுக்கு போகும், அதே பேட் ஸ்பீட்டாக இருந்தால் ஆஃப் மூணுக்கு போகும். சரியா? அதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துக்கு வரோம். அடுத்த இடத்துக்கு வரும்போது நம்ம கையை எடுக்கிறோம். அந்த நேம், அந்த பேயோட நேம் என்னன்னு நம்ம கேட்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்கும். பேட் ஸ்பீட்டாக இருந்தால் உன்னை யாரு கொண்டா, நீ யாரையும் படிவாங்க நினைக்கியா, அந்த மாதிரி கேள்வி கேட்கும். சரியா? ஸ்டார்ட் பண்ணாமா? இங்கே ஏதாச்சும் ஸ்பெட் இருக்கியா? இங்கே ஏதாச்சும் ஸ்பெட் இருக்கியா? இங்கே ஏதாச்சும் ஸ்பெட் இருக்கியா? நீ நல்லா ஸ்பிட்டா இல்லை கெட்ட ஸ்பிட்டா? நீ குட் ஸ்பீட்டா இல்லை பேட் ஸ்பீட்டா? நீ ஏன்டா கை எடுத்த? டேய் டேய் இங்க பாருங்கடா, ஏன்டா முத்து இப்படி உட்காந்துருக்கான்? டேய் முத்தை, டேய் முத்தை. டேய் என்னடா ஆச்சு? டேய் சரிடா. டேய் லாட்டின் என்னடா பண்ணி வச்சிருக்க? அன்பா டேய் என்ன கதவு திறந்துருக்கு? டேய் டேய் டேய், நீங்க 3 பேர் இங்கிட்டு போங்க, நாங்க 2 பேரும் இங்கிட்டு போறோம், பார்த்துட்டு வாங்க. டேய் அவன் இங்கிட்டு இருக்கான்டா. முத்து, டேய் முத்து, டேய் டேய் வாங்கடா. டேய் என்னடா பண்றது? எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கணும். சரி வா. நண்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன். டேய் சிவா, முத்தா பார்த்தியாடா? 6 நம்பர் ரூம்ல இருக்கான்டா. சரி ரைட்டு விடு, நான் பார்த்துக்கிறேன். டேய் நானும் பண்ணி பார்க்குறேன்டா, குர்ரா. இந்தா என்னடா பண்ற குர்ரா? சரி விட்டா நண்பா, கோச்சுக்காரா. டேய் உன்னை அரவிந்த் கூப்பிட்டான், என்ன கேட்டோம்? சரிடா.
எவன் என்ன சொன்னாலும் ஏன்டா வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க, அவன் என்னன்னா உன்னை வச்சு ப்ராங்க் பண்ணணும் அப்படின்றாங்க, இவன் என்னன்னா உன்னை அடித்து வம்பெடுத்துக்கிறியான். ஏன்டா இப்படி இருக்க, எனக்கே சங்கடமாக இருக்குடா. போடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிருக்க? போடா முதல். நான் சொல்கிற செய்வியா மாட்டியா? ஒரே பதில், செய்வே மாட்டேன். அதை மட்டும் நீ சொல்லு. உனக்காக பண்ணுறேன் நண்பா. என்ன பண்ணணும் சொல்லு. என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை நண்பா, இதான் நடந்துச்சு நண்பா. நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காங்க நண்பா. நாங்கள் உங்களை ப்ராங்க் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அதே மாதிரி தானே நண்பா அவனுக்கு இருந்திருக்கும். நீங்கள் ஒருத்தவனை கலாய்க்கும் போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனால் பின்னாடி அவனுக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு அவனுக்கு தானடா தெரியும். அதுதானடா, அவனையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. அவனுக்கும் மனசு இருக்குது, அவனும் ஒரு மனுஷன் தானடா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும்டா நண்பா. சாரி கேட்க வந்துருக்காங்க. சாரிடா முத்து, தமிழ் எல்லாத்தையும் நம்ம தான் சொன்னாங்க. பரவாயில்ல, எனக்கா நீங்கள் எல்லாம் ஓடி இருக்கீங்களா? அது சரி விடா, நடந்தாலும் விடுங்க, காம்ப்ரமைஸ் ஆகிடலாம் நம்ம எல்லாரும். நல்லா அடிச்சேடா வந்து. உங்களோட வாடா. தெரியும்டா, அதான் பேய் மாதிரி ஓட சொன்னா அப்படியே பெண் குயின் மாதிரி ஓடுற. பார்த்தீங்களாடா, எல்லாம் பார்த்துட்டு போவோம். சரி, விடுடா, வா, போ. வாங்க.